एको देव सर्वभूतेषु गुरः सर्वव्यापी सर्वभूतरन्तरात्मा न तत् सम च अव्याधिकश्च दृश्यते. பிரேமஸ்வரூபலாரா, அன்பின் வடிவங்களே, ஆத்மஸ்வரூபங்களே, ஸ்வேதர உபனிஷத்துல வரக்கூடிய இந்த வாக்கியம், பரம்பொருள் ஒருவரே, பரபிரம்மம் ஒக்கட்டே, பிரம்மன் ஒண்ணுதான், அந்த அவர்தான் அனைத்துள்ளும் அனைத்திலும் உறைந்து அமர்ந்து இருப்பவர், அவர் ஒருவரே அப்படிங்கிற அந்த தெளிவை கொடுக்குது. ஏகோ தேவ சர்வபூதேஷு குரஹ சர்வவியாபி சர்வபூதரந்தராத்மா. அதே சமயத்துல ந தத் சம ச அவ்யாதிகச்ச திருஷ்யதே அப்படின்னா, அவருக்கு நிகரானவரும் யாரில்லை, அவரை விட உயர்ந்தவரும் யாரும். இந்த தெளிவான வச்சனத்தை துவைத்த பாவத்தில் எடுக்கும்போது, கடவுளுக்கு நிகரானவர் யாரும் இல்லை, கடவுளை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை அப்படிங்கிற அந்த நிலை வரும். ஆனா இந்த வச்சனத்தை ஆழமான உள்ளுணர்வுல இரண்டற்ற நிலையில அத்வைத்த பாவத்துல பார்க்கும்போது, என்னோட நான் கடவுள், நான் பிரம்மன், நான் பரபிரம்ம ஸ்வரூபம் அப்படின்னு உணர்ந்ததுக்கு அப்புறம் அந்த நம்பிக்கை இருக்கும்போது, என்னையே நான் என்னோட சுய பிரதிபலிப்பா எல்லா இடத்துலையும் பார்க்கிறேன். அப்போ எனக்கு நிகரானவரும் யாரில்லை, என்னை விட உயர்ந்தவரும் யாரில்லை. ஏன் இதை சொல்லணும்னா, அத்வைத்த பாவங்கிறது ஒரு விதத்துல அந்த ஒற்றுமை உணர்வை, இரண்டற்ற நிலைய விளக்கக்கூடிய, உணரக்கூடிய ஒரு அனுபவம். அந்த நிலையில் இருக்கும்போது இந்த பேத பாவம், இந்த விருப்பு வெறுப்பு, பிறப்பிலால் இருக்கக்கூடிய அந்த பேத பாவம், பொருள் ரீதியா இருக்கக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வு, உலக ரீதியான அறிவில் இருக்கக்கூடிய அந்த உயர்வு தாழ்வு, ஆன்மீக ரீதியா இருக்கக்கூடிய உயர்வு தாழ்வு, எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. மனப்பூர்வமா அது மனசுல பதியவே பதியாது. ரொம்ப முக்கியம். இன்னைக்கு என்னோட வடிவங்களா இருக்கக்கூடிய நீங்க இதைதான் கோரிக்கை வச்சிருக்கீங்க. உங்களோட அன்பை கொடுங்க, அன்பை கொடுங்க, அன்பை கொடுங்க. என்னோட அன்புங்கிறது அளப்பரியா அன்பு, நிபந்தனையற்ற கருணை. அப்போ அளப்பரியா அன்பு, நிபந்தனையற்ற கருணை, இதுதான் பிரம்ம ஞானத்துக்கு உண்டான அளவுகோல். இதுதான் பிரம்ம ஞானத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த வெளிப்படக்கூடிய அந்த விஷயம். அதனால அளப்பரியா அன்பு, நிபந்தனையற்ற கருணைங்கிறது என்ன? ஒரு கருணை நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கலாம். ஆனா நிபந்தனையற்ற கருணை அப்படின்னா, உங்களையே நீங்க எல்லா இடத்துலயும் பார்க்கறது தான் அந்த நிலையே அளப்பரிய அன்பு. எல்லாமே கடவுளோட வடிவம் தான், எல்லாத்துக்குள்ளேயும் கடவுள் தான் இருக்கார். எல்லாமே நீங்க உணர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாமே என்னோட சுய பிரதிபலிப்பு தான். நான் என்னையே சந்திக்கிறேன், நான் என்னோடவே பேசுகிறேன், நான் என்னோடவே என் அன்பை பகிருகிறேன் அப்படிங்கிற அந்த உணர்வுல இருக்கும்போதே அந்த நிலை மேலோங்க. உள்ளுணர்வோட வரக்கூடிய இந்த வாக்கியத்துக்கு அதுதான் அர்த்தம். அந்த பேதபாவம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு சமுதாயத்துல நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும், உலக ரீதியாக நடக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் இந்த விருப்பு வெறுப்பு தான் காரணமா இருக்கு. அதுல இந்த 4 வகை பிரதானமா இருக்கு.
பிறப்பின் அடிப்படையில இருக்கக்கூடிய அந்த பேதபாவம். அது உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதிங்கிற அந்த பேதபாவம். அதுக்கப்புறம் ஒரு விதத்துல பொருள் ரீதியா இருக்கிறவங்க, இல்லாதவங்கங்கிற அந்த பேதபாவம். அதையும் கடந்து அறிவு ரீதியா, நான் உலக ரீதியான கல்வியில நிபுணரா இருக்கேன். எனக்கு இவ்வளோ படிச்சிருக்கேன். இவங்க படிக்காதவங்கறாங்க அந்த பேதபாவம். அதையும் தாண்டி வருத்தத்த குடுக்கக்கூடிய ஒரு விஷயம்னா, ஆன்மீக ரீதியாவும், ஆன்மீக அறிவிலயும் அந்த பேதபாவம் இருக்கு. நாங்கல்லாம் படிச்சவா, அவங்கெல்லாம் வேதம் படிக்காதவா. வேதம் படிச்சவர் தான், வேதம் படிக்காதவங்களுக்கு அங்கேயும் சர்வம் நாராயணஹா அப்படின்னு நாராயணன் தான் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும். வேதம் படிக்காதவங்களுக்கு கூட அது தெரியாது. ஆனா படிச்சவங்க தான் அத முழுமையா படிச்சத, அது மனசுல பதிய வச்சு அத உணரணும். அது செயலுக்கு எடுத்துட்டு வரணும். இந்த 4 விதமான பேதபாவமும் அத்வைத பாவத்துல இருக்கும்போது, அது அழியுது, உள்ளேயே கரையுது. இந்த நிலை வரும்போதே அளப்பரிய அன்பு மேலோங்குது. எப்பவுமே அது நிலை பெறுது. இததான் ஒவ்வொருத்தரும் கேட்கணும். இன்னைக்கு சரணாகதிங்கிறது என்ன? கொடுக்கப்பட்ட அத்தனையும் கடவுளால கொடுக்கப்பட்டதுன்னு நீங்க உணர்ந்தாலே, எல்லாத்துக்குள்ளயும் கடவுள் இருக்காருன்னு மனதுல அது பதிவானாலே, அதுவே சரணாகதி. தனியா சரணாகதி நீங்க உங்களுக்கு பண்ண வேண்டியதில்ல. உங்களுக்கே நீங்க சரணாகதி பண்ணிக்கணும். உள்ள இருக்கக்கூடிய பரமாத்மாவை முழுமையா நீங்க உணர்ந்தாலே சரணாகதி. அதே பரமாத்மா தான் எல்லாத்துக்குள்ளயும் இருக்கார். அப்படிங்கிற அது அது மனசுல பதிவாகணும். பதிவானது மட்டும் இல்ல, அதன்படி நீங்க ஒவ்வொரு செயல்லயும் ஈடுபடணும். ஒரு அற்புதமான ஒரு சிறு கதை இருக்கு. ஒரு தெய்வீக தம்பதியர்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஒரு சத்புத்திரன் பிறக்கிறாரு. நல்லா வளர்க்குறாங்க. பாசத்தோட வளர்க்குறாங்க. அன்ப வாரி வாரி குடுக்குறாங்க. அந்த நிலையிலயும் அந்த குழந்தை வளருது. அந்த குழந்தைக்கு 12 வயசு ஆகும்போது, அம்மா, அப்பா சேர்ந்து பெரிய ஒரு திருவிழா, உற்சவம் நடக்குது. இந்த குழந்தைய கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயி எல்லாத்தையும் சுத்தி பார்க்குறாங்க. அங்க பெரிய ஒரு மேளா இருக்கு. அங்க ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு அந்த பொருட்காட்சி நடக்குது. வியாபாரமும் இருக்குது. இந்த குழந்தை அங்க இருக்கக்கூடிய பெருமாள் விக்கிரகத்துக்கு மேல இருக்கக்கூடிய அந்த முத்து மாலைய பார்த்து ஆசைப்படுது. வேணும் வேணும்னு அப்பா கிட்ட கேட்குது. அப்பாவும், அம்மாவும் சேர்ந்து அந்த குழந்தைக்கு அந்த மேலால இருக்கக்கூடிய அந்த பஜார்ல இருக்கக்கூடிய ஒரு முத்து மாலைய, அது ஒரு இயற்கையான முத்து கிடையாது. செயற்கையான முத்து. அந்த முத்து மாலைய வாங்கி குடுக்குறாங்க. இந்த குழந்தை அப்பதைக்கு ரொம்ப திருப்தி அடைஞ்சு சந்தோஷம் அடையுது. வீட்டுக்கு வருது. அந்த முத்து மாலைய ரொம்ப பாதுகாப்பா, பற்றுதலோட பார்த்துக்குது. இந்த குழந்தைகிட்ட அந்த முத்து மாலையும், குழந்தையும் பிரிக்கவே முடியல. என்னமோ அந்த முத்து மாலை அவ்வளோ ஈர்ப்பு, அது மேல அந்த அவ்வளோ பற்றுதல் ஆயிடுச்சு. அப்பா ஒரு நாள் அந்த குழந்தைகிட்ட, தன் பையன்கிட்ட கேட்கிறார். "அப்பாக்காக இந்த முத்து மாலைய எனக்கு நீ குடுப்பையா?" அப்படின்னு கேட்கிறார். அந்த குழந்தை, "இல்ல, அது எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்க தான் வாங்கி குடுத்தது. நான் குடுக்க மாட்டேன்னு" அடம் பிடிக்குது. திரும்ப திரும்ப கேட்கிறார். இப்படியே ஒரு வாரம் ஆயிடுச்சு. தினமும் கேட்டுக்கிட்டே இருக்காரு அப்பா. அந்த முத்து மாலைய, "நான் தானே வாங்கி குடுத்தேன். எனக்கு நீ திருப்பி குடுக்கலாம்ல" அப்படின்னு. "அது எனக்கு பிடிச்சிருக்குன்னு தானே நீங்க வாங்கி குடுத்திருக்கீங்க. இப்ப எனக்கு அது மேல ரொம்ப பற்றுதலா இருக்கு. அதனால குடுக்க மாட்டேன்னு" அந்த குழந்தை அடம் பிடிக்குது. 7 நாள் ஆயிடுச்சு. அந்த ஒரு நாள் குழந்தைக்கு ஒரு மனமாற்றம் வந்தது. "இது அப்பா தானே வாங்கி குடுத்தாரு. அன்போட நான் கேட்டதுனால வாங்கி குடுத்துருக்காரு. இந்த ஒரு வாரமா இந்த முத்து மாலைய நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். இதோட நான் விளையாடிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சந்தோஷத்த இந்த முத்து மாலை குடுத்திருக்கு. இந்த சந்தோஷத்த குடுத்த அப்பாக்கு நான் திருப்பி இந்த முத்து மாலைய குடுக்கட்டுமா?"
அப்படிங்கிற அந்த மனப்பரிவர்த்தனை வரும்போது ஒரு நாள் அப்பாவை கூப்பிட்டு அந்த குழந்தை அந்த முத்து மாலையை செயற்கையாக வாங்கின பெரிய விலை மதிப்பெல்லாம் கிடையாது, செயற்கை மாலை அதை தன் அப்பாவுக்கு கொடுக்குது. அதை வாங்கினவனையும் அப்பா இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த உண்மையான முத்து மாலையை அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறார், தன் சொந்த குழந்தை. இந்த கதையோட தாத்பரியம் என்னன்னா, இந்த மாதிரி தான் இந்த பூலோக வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் நீங்க கேட்டுக்கணும், நிஸ்வார்த்தமா நான் இருக்கேனா, மனுஷ யக்னம் செய்கிறேனா, பூத்த யக்னம் செய்கிறேனா, பித்ரு யக்னம் செய்கிறேனா, அப்பப்போவாவது திரவிய யக்னத்தில் என்னோட பங்களிப்பு இருக்கா, தினமும் பிரம்ம யக்னத்தை கேட்குறேனே, இந்த சம்பாதத்தை, குருவோட சம்பாதத்தை, அதுக்கு ஏற்றவாறு நான் நடக்கிறேனா, இந்த சுய பகுப்பாய்வுன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் உங்களுக்குள்ள நடக்கும்போது உங்களுக்கே தெரியும், உங்ககிட்ட அந்த பற்றுதல் இருக்கா, உங்க பற்றுதல் பொருள் மேல இருக்கா இல்லை அருளுக்காக இருக்கா அப்படின்ற அந்த நிலை வரும். ஒரு விதத்துல நானும் உங்களுக்கு இயற்கையான முத்து மாலையை கொடுக்க தான் வந்திருக்கேன். இன்னும் உங்ககிட்ட அந்த செயற்கையான முத்து மாலையை பறிக்கவும் வந்திருக்கேன், கொடுக்கவும் வந்திருக்கேன், பறிக்கவும் வந்திருக்கேன். அந்த முத்து மாலைங்கிறது, இயற்கையான முத்து மாலைங்கிறது அளப்பரியா அன்பு, நிபந்தனையற்ற கருணை, மோட்சம், ஜீவமுக்த நிலை, சித்த பிரக்ஞா நிலை. அந்த செயற்கையான முத்துமாலைங்கிறது அறியாமையின் மொத்த வடிவம்னு சொல்லலாம். உங்ககிட்ட இருந்து இருக்கக்கூடிய இந்த குடும்ப பற்றுதல், பொருள் மேல இருக்கக்கூடிய பற்றுதல், நான்ற அகங்காரம், உங்க உறவு ரீதியா இருக்கக்கூடிய அந்த பற்றுதல், இதெல்லாமே அந்த செயற்கையான முத்துமாலை. அது எனக்கு கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு கொடுக்கலன்னா பறிக்கவும் படும். அதெல்லாம் இருக்கும்போது செயற்கை என்னைக்குமே செயற்கை. அதனால தான் அது ஆர்டிஃபிஷியல்னு சொல்கிறோம், நேச்சர் கிடையாது. எல்லாத்தோட உண்மையான இயற்கையான சுபாவம், நீங்கள் எல்லாம் கடவுள், கடவுளோட குழந்தைங்க, கடவுள். அந்த நிலையை நீங்கள் மனப்பூர்வமாக உணரணும்னா நீங்கள் இயற்கையான முத்து மாலையை நீங்கள் உங்களை அந்த முத்து மாலையால் உங்களை அலங்கரிக்கணும் அப்படின்னா நீங்கள் செயற்கையான முத்து மாலையை தியாகம் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அதனால தான் தியாகங்கிறது அன்பின் வெளிப்பாடா அடையாளமா இருக்கு. சாக்ரிஃபைஸ் இஸ் த ஹால்மார்க் ஆஃப் லவ். தியாகம் பண்ணலைன்னா யோக நிலையை அடைய முடியாது. 1 மணி நேரம் இப்போ உட்கார்ந்துருக்கீங்க பஜன், இதுவும் ஒரு தியாகம். இந்த அருளுரையை கேட்குறீங்க, தியாகம். ஆனா கேட்டது எல்லாத்தையும் நீங்க பின்பற்றும் போது அங்கதான் தியாகத்துக்கு சோதனையே வரும். அதையும் நீங்க மீறி நீங்க சாதனை பண்ணணும். 25 யக்னங்களை பண்றதுக்கு சமானம் ஒரே ஒரு லக்ஷ்மி நாராயணனை தரித்திர நாராயணனுக்கு சேவை செய்ய வைக்கிறது. 25 யக்னங்கள். நான் சொல்றது யக்னங்கள். நிறைய வேதம் படிச்சவா கொஞ்சம் இருக்கீங்க, எதிர்வேதம் தெரிஞ்சவங்களாம் இருக்கீங்க. இப்ப பண்ணக்கூடிய விஷயம், ஒரு 2 மணி நேரம் கணபதி ஹோமம் பண்றோம்னா, ஹோமம்னாலே தொடர்ந்து 3 நாள் நடக்கணும், அதுதான் ஹோமம் எஜுர்வேத பிரகாரம். இப்ப பண்றதெல்லாம் இஷ்டி அப்படின்னா ஒரு 3 மணி நேரத்துல முடிஞ்சிடும். 3 மணி நேரத்துக்கு மேல அங்க வைதிகாசுக்கும் பொறுமை இல்லை, உட்கார்றவங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுமை இல்லை. 3 மணி நேரத்துக்கு மேல அவங்களுக்கும் பொறுமை இல்லை, சீக்கிரம் முடிச்சுட்டு போகணும். ஒரு விதத்துல மெக்கானிக்கல் ப்ராக்டிஸ் மாதிரி தான் இருக்கு அபியாசம் எல்லாம். இது இஷ்டி. 3 நாள் தொடர்ந்து நடந்தா யக்னம், என்ன ஹோமம். அதுவே 9, 11 நாள் தொடர்ந்து நடக்கும் போது தான் யக்னம். அது மகா யக்னம் எல்லாம் இருக்கு. 11 நாள் ஒரு யக்னத்தை முடித்த அந்த பலன், ஒரு யக்னத்தை அந்த 25 யக்னத்தை முடிக்கும்போது என்ன பலன் இருக்கோ, உங்களோட தெரிஞ்சவங்க, உற்றார் உறவினர்,
பழகியவங்க எல்லாத்தோடையும் அவங்கள கொஞ்சம் சுவார்த்தத்திலேருந்து, சுயநலத்திலேருந்து தன்னலமற்றவரா மாத்தக்கூடிய அந்த உணர்வு, அதுவும் ஒரு தியாகம் தானே! ஒரு சுயநலமாக இருக்கக்கூடிய ஒரு ஆத்மாவ, சுவார்த்தத்துல இருக்கக்கூடிய ஆத்மாவ, நிஸ்வார்த்தியா மாத்தக்கூடிய அந்த உணர்வு, பரோபகாரத்துக்காக அவங்க ஏதோ செய்றாங்கன்னா, அதுவே 25 யக்னம் பண்றதுக்கு பலன கொடுக்கக்கூடியது சமமான. என்னோட இருக்கக்கூடிய எல்லா என்னோட வடிவங்களும், நீங்க யுக யுகமா நித்திய அக்னிஹோத்திரியா இருந்து, வேத பாராயணம் பண்ணி, வேத ருச்சிதாவா இருந்து, எல்லாம் நீங்க கடந்து வந்துட்டீங்க. உபாசகாவா இருந்து எல்லாம் கடந்து வந்தாச்சு. இப்ப நீங்க பண்ண வேண்டியது, நிறைய லக்ஷ்மி நாராயணங்கள தரித்திர நாராயணனுக்கு உதவி செய்யறதுக்கு, அவங்களுக்கு தன்னலமற்ற நிலைய நீங்க குடுங்க. நீங்க தன்னலமற்றமா ஆயிட்டிருக்கீங்க. சுயநலத்த தவிர்த்துட்டு இருக்கீங்க. அதுவே பெரிய நிலை. அதான் சொல்றேன். இதுதான் 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 இந்த கலியுகத்துல இதுதான் பண்ணணும் நீங்க. உங்களால ஒரு ஒரு ஒரே ஒரு ஆத்மாவ சுயநலத்தின் பாதையிலிருந்து பொருள் மேல ரொம்ப பற்றுதல் இருக்கு. அவங்கள கொஞ்சம் தன்னலமற்ற சேவையில ஈடுபட வச்சீங்கனாலே அந்த செயற்கையான முத்து மாலையில ஒரு முத்த கொஞ்சம் எடுத்தாலே போதும். எல்லாம் உதிர்ந்து விழுந்துரும். இப்ப அதை தான் நீங்க பண்ணணும். ஏன்னா நிறைய வேதத்தை கேட்டுக்கிட்டே இருக்கோம். வேதாந்தத்தை நிறைய பிரம்மயக்னம் நடந்துட்டே இருக்கு. சம்பாஷணம் நடந்துட்டே இருக்கு. ஆனா இயற்கையாவே அந்த தியாக உணர்வு மேலோங்கி இருக்கான்னா அது கேள்விக்குறியாக இருக்கு. ஆனா தியாகம் பண்ணுன்னு வரும்போது மனம் சஞ்சலமாகுது. என்னோடதுங்கிற அந்த பற்றுதல் எனக்கு பிடித்தவர்களுக்காக நீங்க சொல்லக்கூடிய அந்த நிலை. நீங்க குழந்தைங்களுக்கு உங்க சத்புத்திரனுக்கோ உங்க சத்புத்திரிக்கோ நீங்க தைரியமா திருட நிச்சயமா சொல்லணும். நீங்க என் மூலியமா வந்திருக்கீங்க, எனக்காக வரல. அப்பா, அம்மா உங்களுக்கு நிறைய புண்ணியத்தை தான் சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். ஆ, அது உங்களை காக்கும். காக்குன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குன்னு அந்த நிலையை தான் நீங்களும் அதையே பின்பற்றணுங்கிற அந்த உணர்வை தான் கொடுத்துருக்கீங்க. இதே நிலை மேலோங்கிடுச்சுன்னா அப்போ என்ன ஆகும்? எல்லா இடத்துலையும் கடவுளை பார்த்து லக்ஷ்மி நாராயணன்லாம் தரித்திர நாராயணனுக்கு சேவை செய்யும்போது அப்பதான் உண்மையான லக்ஷ்மி நாராயணனா அவங்க இருப்பாங்க. நான் சாய் சௌபாகியத்தில் இருக்கக்கூடிய அந்த மாற்றத்தை கொஞ்சம் பார்க்குறேன். தட்சிணாமூர்த்தி இருந்த இடத்துல இப்போ டப்பு மூர்த்தி வந்திருக்காரு, வெங்கடாச்சலபதி. தெரியும் 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 தெரியும். உபயாஸ்தா வந்துடுச்சு, அபயாஸ்தா போய் சரி வரட்டும் வரட்டும். இல்லை சும்மா சொன்னேன். எல்லாமே கொடுத்ததுக்கு முதல்ல நன்றி சொல்லி நன்றி உணர்வோடு இருந்து கடவுள் எனக்கு கொடுப்பாருங்கிற அந்த நம்பிக்கையோடு இருந்து நானே கடவுள் தான், நானே ஐஸ்வர்யம் தான் அப்படிங்கிற அந்த நிலையில எல்லாத்துக்கும் சேவை பண்ணும்போது இந்த பிரபஞ்சம் அதுவே என்னோட வடிவம் தான், அது உங்களுக்கு துணை நின்றே ஆகணும். இது எழுதப்படாத விதி. இப்போ நான் எழுதிட்டு இருக்கிற விதி. ஒரு சங்கல்பம் எடுக்கும்போது எப்படி அது நடக்குது? ஆரம்ப காலகட்டத்தில் அந்த சங்கல்பம் எடுக்கும்போது இது நடக்குமா நடக்காதாங்கிற அந்த கேள்விக்குறி இருக்கு. போக போக இது நடந்தே தீருங்கிற தீர்மானம் வந்துடுது. அப்போ அந்த நான் உங்களை எதை நோக்கி எடுத்துட்டு போறேன்? அந்த நம்பிக்கை என்னோட ஆழமான நம்பிக்கை, அளப்பரியா அன்பு, அதை நோக்கி தான் அது இருக்கும்போது இந்த பிரபஞ்சம் அது உங்க பக்கத்துல உங்களுக்கு உதவி செஞ்சே ஆகணும். இதை நீங்க சோதிச்சு பாருங்க. எந்த யாரோட பேசினாலும் இவங்க எங்க பேச்சை கேட்க மாட்டாங்கங்கிற அந்த ஒரு தப்பான முடிவுக்கு ஒரு தப்பான அடையாளத்தை நீங்களே உங்களுக்கு உருவாக்கிறாதீங்க. அதனாலதான் அகங்காரத்துக்கு பேரு ஃபால்ஸ் ஐடென்டிஃபிகேஷன், தப்பான அடையாளம். நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க, இவங்க கேட்பாங்களா அவங்க கேட்பாங்களா அப்படின்னு நினைக்கிறேன். சத்தியத்தை நீங்க தைரியமா சொல்லணும். பரோப்காரத்தோட மகிமையை தைரியமா சொல்லணும். சொல்லும்போது
சுவாமி எனக்குள்ள இருந்து பேசுங்க, எல்லாத்துக்குள்ள இருந்து கேளுங்கங்கிற அந்த உணர்வோட சொல்லணும். எனக்குள்ள இருந்து பேசுங்க, அங்கேயும் ஆவாகனம் பண்ணணும், இங்கேயும் ஆவாகனம் பண்ணணும். அந்த நிலையில இருக்கும்போது நிறைய மாற்றத்தை நீங்க கண்கூடா பார்க்கலாம். ஸ்ரீருத்ர சங்கல்பம் அதுக்காகவே எடுக்கப்பட்டது. ஏன்னா ஸ்ரீருத்ரம் சொல்லும்போது கேட்கும்போது அது அபியாசா நிஷ்டனா மாறும்போது ருத்ரனோட உணர்வால சிவநிலை கிடைக்கப்பெறுது. ருத்ரனா அறியாமையில செஞ்ச பாவத்தெல்லாம் அழிச்சு அறியாமைங்கிற இருளை போக்கி ஞான ஒளியால அது மெழுகேற்றி அதே சமயத்துல சிவநிலையில அமைதியும் ஆனந்தத்தையும் அது கிடைக்கும். அதான் ஸ்ரீருத்ர கலசாரம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலையில என்னோட பெரிய ராஜேஸ்வரி அம்மாக்கும் நடராஜன் அவருக்கும் நான் மோட்ச குருவா மோட்சத்தை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன குருவா அவங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலன்னா பரவாயில்ல. ஆனா அதையும் கடந்து இந்த தெய்வீக தம்பதியர்களா இருக்கக்கூடிய சப்தரிஷி சிஷ்யர்களா இருந்த என்னோட பிரிய சுந்தரராமன் பங்காருக்கும் லதாமாக்கும் அவங்களோட ஒரு தியாகத்தை பத்தி விளக்கணும்னா அவங்களால அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பொருள் செல்வாக்கால அவங்க சுகபோகமா இருக்கலாம், நிறைய உலக ரீதியான சுகத்தை அனுபவிக்கலாம். ஆனா அதெல்லாத்தையும் தியாகம் செய்து சுவாமிக்காக அவங்க தன்னையே அர்ப்பணிச்சிருக்காங்க. இந்த பரிவாரத்துக்கு நான் கடமையும் பட்டிருக்கேன், கடனும் பட்டிருக்கேன். ஆனா இந்த பரிவாரத்துல ஸ்ரீமான் சுந்தர பங்காருவும் லதாமாவும் ரொம்ப விசேஷமானவங்க. நான் அதுக்காக யாரையும் குறைச்சி மதிப்பிடல. ஒருத்தர் இந்த பக்கம் 1,00,000 ரூபாய், நான் உதாரணத்துக்கு சொல்றேன், 1,00,000 ரூபாய் அவரோட சுகபோகத்துக்காகவும் தேவைக்காகவும் செலவு செய்கிறார். அதே சமயத்துல அந்த 1,00,000 ரூபாய் என்னோட அறக்கட்டளைக்கும் பரோபகாரத்துக்காகவும் கொடுக்கிறார். அந்த ஒரு நிலையும் இருக்கு. அதுவும் மதிக்கக்கூடிய நிலைதான். ஆனா என்னோட சுகபோகத்தை தியாகம் பண்ணி நான் ஏழ்மையா வாழ்ந்து அந்த 1,00,000 ரூபாவும் நான் சுவாமியோட அறக்கட்டளைக்காக பரோபகாரத்துக்காக கொடுக்குறேங்கிற நிலை பெரிய தியாகம். நான் அவருக்குள்ள அந்தரியாமையா கூர்மையா கவனிச்சிட்டு இருக்கேன். என்னோட அறக்கட்டளையிலேயே பெரிய காஸ்ட் கட்டிங் மெஷினே அவர் தான். ஆனா அதுக்கும் எதுக்காக? சேவையை அதிகப்படுத்தணுங்கிற அந்த உணர்வோட அவரோட இந்த வயதிலையும் அயராத சேவையை 2 தம்பதியர்களும் எனக்காக பண்ணிட்டு இருக்காங்க. நான் தான் அவங்களுக்குள்ள இருந்து பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அந்த உணர்வோட பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் அதான் சொல்லுவேன். கோடி கணக்கில் செல்வந்தர்கள் இருக்கலாம். அந்த கோடியில லட்ச ரூபாய் கொடுக்கலாம். ஆனா லட்ச ரூபாய் வச்சுட்டு லட்ச ரூபாவும் கொடுக்குறேங்கிற அது அந்த தியாகம் பெரிய தியாகம். பணத்தின் பணம் எவ்வளவு கொடுக்குறாங்கிறத விட எவ்வளோ இருக்கிறத எவ்வளோ கொடுக்குறாங்கிறத ரொம்ப பெருசா. அதுல அது தியாக உணர்வு உண்மையா லதாமா இருக்கிறதுனால சுந்தரராமன் இப்ப சௌந்தரிய ராமனா இருக்கார். ஏன்னா ஒரு தம்பதிகள் இப்படிதான் இருக்கும். லதாமாக்கு எந்த பற்றுதலும் இல்லை. அவங்க மோட்சத்தை மட்டும் கேட்டுட்டு இருக்காங்க. அவருக்கும் எந்த விதமான பற்றுதல் இல்லாம சேவை சேவை சேவையிலேயே ஒரு மனப்பூர்வமாக அவர் மனநிலை இருக்கு. நான் எல்லாத்துக்கும் ஒரு அன்பான வேண்டுகோளையும் வைக்கிறேன். அதே சமயத்துல அன்பான கட்டளையும் விதிக்கிறேன். நீங்க உங்களுக்கு தெரியக்கூடிய உணர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாமே யாருக்கும் அறிமுகமே தேவையில்லை.
ஆனா உணர்ற வரைக்கும் அறிமுகமானவர்கள், தெரிஞ்சவர்கள், தெரியாதவர்கள் இருக்கு. எல்லாத்துக்கிட்டயும் போய் சமுதாயத்துல ஒரு ஆன்மீக புரட்சியை உருவாக்கு. அந்த ஆன்மீக புரட்சி வெறும் பாராயணத்திலயும், கீர்த்தனையிலயும், இல்ல சம்பாஷணையிலும் நடக்க போறதில்ல. அது பரோபகாரத்து மூலியமா தான் அது நடக்கும். அத நீங்க கண்டிப்பா பண்ணணும். ஒவ்வொருத்தர்கிட்டயும் இருக்கக்கூடிய அந்த பொருள் கடவுள் கொடுத்தது தான் தரித்திர நாராயணனுக்கு நான் கொடுக்க கடமைப்பட்டிருக்கேங்கிற அந்த உணர்வு இருக்கணும். நிறைய பேர் இன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என்னன்னா, நாங்க யாருக்கும் துரோகம் செய்யல. நாங்க சம்பாதிச்சோம். நாங்க சேர்த்து வச்சிருக்கோம். நாங்க எங்க குழந்தைக்காக வச்சிருக்கோம். நாங்க நிம்மதியா இருக்கோம். எந்த ஈ எறும்புக்கும் நாங்க துரோகம் செய்யல. நாங்க அத அனுபவிச்சுட்டு இருக்கோம். கடைசியில இந்த வார்த்தை வருது அனுபவிச்சுட்டு இருக்கோம். மனித ரீதியான மனநிலையில இது ஏற்கக்கூடியதா இருக்கலாம். ஆனா கடவுளோட நிலையில இது இதுவும் அறியாமையில நீங்க செய்யக்கூடிய பாவமே. நீங்க மறந்துட்டீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவு, திறன், ஆற்றல் எல்லாமே கடவுள் கொடுத்தது தான். அதனால தான் உங்களோட பொன் பொருள் எல்லாத்தையும் நீங்க ஈட்டியிருக்கீங்க. அத சமுதாய சேவைக்காக எல்லா இடத்துலயும் கடவுள பார்த்து அத நீங்க குடுக்கலைன்னா, ஒரு விதத்துல நீங்களும் அறியாமையில பொருள் திருடர்கள். நான் கொஞ்சம் மெதுவா சொல்றேன் அத. அந்த நிலைக்கு நீங்க போயிடக்கூடாது. காலையில ஒருத்தர் கேட்டார், ஆணவ மலத்தை எப்படி சுவாமி நீக்கிறது? ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு, அளவுக்கு அதிகமா சொத்து சேர்த்து வைக்கிறதும், வருங்காலத்தை நினைச்சு பொருள் சேமிப்புல ஈடுபடுறதும் உடம்புக்குள்ள மலத்தை சேர்த்து வைக்கிற மாதிரின்னு சொல்றாரு. கொஞ்சம் கடுமையான வார்த்தை தான், இதுவும் சத்தியம். உடம்புக்குள்ள மலத்தை சேர்த்து வச்சா என்ன ஆகும்? உடல் உபாதையங்கள் தான் வரும். கொடுத்து பழகணும். கடவுள் கொடுத்துருக்காருங்கிற அந்த நம்பிக்கையில நான் கடவுளுக்கு தான் கொடுக்குறேங்கிற அந்த நம்பிக்கையிலும் கொடுத்துப்பேன். சம்பிதாதேயம். கடவுள் கடவுளுக்கு இந்த சமநிலை பாவத்துல கொடுத்துப்பேன். நான் இதை தான் செயல்முறை விளக்கமா நான் பண்றேன். ஏன்னா நிறைய உபதேசங்கள் நீங்க கேட்டுட்டீங்க, நிறைய திவ்ய கிரந்தங்களை படிக்கிறீங்க. ஆனா பிராக்டிக்கலா ஆக்கப்பூர்வமா அதுல உங்க மனசு ஈடுபாடா இருக்க, நான் அதுல தான் உங்களுக்கு எண்ணற்ற புராண கதையை சொல்லலாம். ரொம்ப அற்புதமா அவர் சொன்னார். ஹனுமானோட உணர்வை பார்த்து ராமாயண காலகட்டத்தில் யுத்தம் காண்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு எல்லாத்துக்கும் என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்கிறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏதோ வரத்தை வாரி வாரி கொடுக்க போறாருன்னு அர்த்தம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் கேட்டாங்க. ஜாம்பவான் உங்களோட மல்யுத்தம் பண்ணணும்னு கேட்டார். அங்கதன் உங்களோட சத்புத்திரனா நான் வரணும்னு கேட்டார். எல்லாத்துக்கும் ததாஸ்து ததாஸ்து. கடைசியில லக்ஷ்மணனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹனுமான பார்க்கும்போது, மோட்சத்தை நான் கொடுக்குறேன், வைகுண்டத்துக்கு என்னோட வான்னும் போது வேண்டான்னு அதை நிராகரிக்கல. அன்போட எங்கெங்க ராம கதா நடக்குதோ, ராம பாராயணம் நடக்குதோ, இந்த சிரவணத்திலேயே நான் இருக்கணும் அப்படின்னு இன்னும் சிரஞ்சீவியா இருக்கார். அதுக்கப்புறம் ஒரு சம்பவம் நடந்தது. ஹனுமானை கூப்பிட்டு வச்சு ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கேட்கிறார், ஏகஸ்ய உபகாரஸ்ய ஹனுமான், நீ தாசபக்தியில இந்த வடிவத்துக்கு செஞ்ச சேவைக்கு நான் எப்படி உபகாரம் பண்ண போறேன், மறு உபகாரம் பண்ண போறேன், அதுக்கு என்ன கைமாறு நான் பண்ண போறேன், இன்னும் எத்தனை ஜென்மம் ராமருங்கிற ஜென்மங்கிறது அது அவதாரம். இது அவதார புருஷர் இன்னொரு ஜென்மம் நான் எடுக்கிறேன்னு சொன்னாருன்னா அது அவதாரம் தான். நான் எத்தனை அவதாரம் எடுத்து எத்தனை ஜென்மம் எடுத்து நீ செய்யக்கூடிய இந்த சேவையை, இந்த தாசபக்திக்கு நான் கைமாறு செய்ய போறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹனுமான் எந்திரிச்சு ஆட ஆரம்பிக்கிறார். கோபத்துல, பதட்டத்திலையும் பயத்திலையும், பிரபு எனக்கு பயமா இருக்குதுன்னு ஒரு மனசு சஞ்சலத்தோட
அவரோட சுபாவமே மாறுது. எல்லாத்துக்கும் ஆச்சரியம். பயமா இருக்குன்னு சொல்றது யாரு? வீரகேசரியோட புத்திரன் மகாபாகு பஜ்ரங்க பலி, ருத்ர அம்சம், வாயு புத்திரன். இவரா பயமா இருக்கு? ராவணேஸ்வரனை கண்டு பயமடையாதவர், லங்கைய தாண்டினவர், சஞ்சீவனி மலைய துரோணகிரி பர்வதத்தை தேர்த்து எடுத்துட்டு வந்தவர், சூரியனையே முழுங்கினவர். இவருக்கா பயம்? இவருக்கா பயம்? எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க, ஜாம்பவான் உட்பட. ராமருக்கு தெரியும் இது மூலியமா என்ன லீலை, என்ன ஞானம் எல்லாத்துக்கும் வரப்போகுது. ராமர் கூப்பிட்டு கேட்கிறாரு, ஹனுமான் என்ன இது பயமா இருக்கு? நான் என்ன அப்படி சொல்லிட்டேன்? என்ன தவறா சொல்லிட்டேன்? உனக்கு நான் எப்படி நீ செஞ்ச காரியத்துக்கு நான் மறு உபகாரம் சொல்லக்கூடிய கைமாற நான் செய்ய போறேன்னு தானே கேட்டேன். அப்போ ஹனுமான் சொல்றாரு, பிரபு என்ன எனக்கு நான் வெளியில யாரை பார்த்தாலும் எனக்கு பயம் இல்லை. ஏன்னா ஆத்மராமனா நீங்க இருக்கீங்க, மண்மே ராம் ஆத்மே காம் இருக்கு, எல்லாம் நடந்துரும். ஆனா நீங்க இப்படி சொல்லும் போது தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த சுய புகழ்ச்சியில எனக்கு அகங்காரம் மேலோங்கிடுமோன்னு நினைக்கும் போது என்னோட அகங்காரத்தை பார்த்து நான் பயப்படுறேன்னு அந்த பயத்துல இருந்தார். அப்போ மனது எந்த அளவுல, எந்த நிலையில ராம பக்தியில, அந்த ஆத்மராம நிலையில இருந்தா அனுமான் தன் அகங்காரம் அந்த புகழ்ச்சிக்கு நான் மயங்கிடக்கூடாது. பிரபு, என்னோட பிரபுவே என்னை பார்த்து நீ செஞ்ச சேவைக்கு என்ன கைமாறு செய்ய போறேன் அப்படின்னு சொல்லும்போது எங்கே என்னோட அகங்காரம் துளிர் விடக்கூடாது. அதனால அந்த சுய புகழ்ச்சியால நான் மயங்கிடக்கூடாதுங்கிற அந்த நிலையில தன்னோட அகங்காரத்தை கண்டு பயமா இருந்தார். வேற எதுக்கும் அவர் பயப்படலை. வெளிப்புறத்துல எந்த பயமும் இல்லை அவருக்கு. ஆனா தன் அந்தரங்கத்துல இருக்கக்கூடிய அந்த கரணத்துல இருக்கக்கூடிய அந்த அகங்காரத்தை பார்த்து அவருக்கு பயமா இருக்கு. இதைதான் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். நான் நேத்திக்கும் இன்னைக்கும் இன்னும் கொஞ்சம் லெஸ் செல்ஃப்னு சொல்லக்கூடிய தன்னலமற்ற நிலை வந்திருக்கேனா? ஒவ்வொரு நாளும் இந்த விஸ்வ பிரேம பாவத்துல இருக்கேனா? தர்ம சிந்தனையிலேயே இருக்கேனா? ஏதாவது பண்ணணும்னு இருக்கேனா? எப்பவுமே எல்லாத்துக்கும் கடவுள் தான் இருக்காருங்கிற அந்த சத்தியம் மனசுல சத்தியனிஷ்டனா இருக்கேனா? இதுதான் நீங்க பரிசீலிக்க வேண்டிய விஷயம். பகுப்பாய்வு செய்யக்கூடிய விஷயம். சுய கவனிப்பத்திலேயே இருக்கக்கூடிய விஷயம். இதுதான், வேற ஒண்ணும் இல்லை. இதுதான் நீங்க பண்ணணும். இது பண்ணாலே ஒவ்வொரு நாளும் தன்னலமற்ற நிலைகளை வரும்போது அன்பு இன்னும் பெருகிடும். பேதபாவமே இருக்கும். எல்லாத்துக்குள்ளேயும் பரபிரம்மஸ்வரூபம் அந்தர்யாமியா சர்வபூதேஷுவா சர்வபூதர் அந்தராத்மா பரமாத்மா இருக்கார் அப்படிங்கிற மனசார நீங்க நம்பணும். அதுக்கு ஏற்றவாறே நீங்க நடத்தணும். நான் நம்புறேன் ஒவ்வொரு நாளும் 25 எண்ணங்களோட பலனை நீங்க ஒரு லக்ஷ்மி நாராயணனை தரித்திர நாராயணுக்கு சேவை செய்ய முடியும். அவங்கள மனமாற்றத்துக்கு நீங்க வித்திடும்போது நீங்க அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் இந்த நிலையிலேயே நீங்க உங்களோட நாளை கழிப்பீங்கங்கிற அந்த நம்பிக்கையோடு இந்த அருளுரையை நான் நிறைவு செய்கிறேன். ரொம்ப சந்தோஷம். மற்றற்ற மகிழ்ச்சி. பூர்ண ஆசீர்வாதம்.